வணக்கம் நேசங்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது கொள்ளு பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வீடியோவில் காட்டுற பொருள்லாம் கொள்ளு பொடிக்கு தேவையான பொருட்கள் தான். இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதெல்லாமே கொள்ளு பொடிக்கு தேவையான பொருள். அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொள்ளை நம்ம நல்லா அடுப்பை நல்லா சூடாக்கிட்டு கொள்ளை நம்ம அதில் போட்டு எடுத்து வறுக்கணுங்க. இது நம்ம வறுக்கிறது கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக இருந்தால் போதும், ரொம்ப வறுபட வேணாம். லைட்டாக ஒரு பொன்னிறமாக இருந்தால் போதும். சிம்மில் வச்சுட்டே நம்ம வறுக்கணும். அதை வறுத்ததை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளை வறுத்து எடுத்துக்கணுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்க வேணாம். ஃபஸ்ட்டு கொள்ளை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, அப்புறம் உளுந்தப்பருப்பு போடணும். உளுந்தப்பருப்பு என்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தது, அதனால் போட்டுக்கிட்டு நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் கூட போட்டுக்கலாம். உங்களோட இஷ்டம்தான், எது வேணாலும் போட்டுக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் நல்லாவே சூடு ஏறி நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுக்கணுங்க. இது நல்லா வறுத்தா தான் அந்த ஸ்மெல் நம்மளுக்கு இருக்காது. அப்படிங்கிறனால நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, புளி, பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் நல்லா வறுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா வறுக்கிறத பொறுத்து தான் அந்த பொடியோட டேஸ்ட் இருக்கும். அதனால் அதை நல்லாவே வறுத்துடணும். பூண்டு நம்ம சேர்த்துக்கிறதுல நல்லது அப்படிங்கிறதுனால பூண்டு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடணும். மாற்றினதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம் போடணுங்க. போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கொள்ளு இட்லி பொடியாகவும் பயன்படுத்திக்கலாம். சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம வேறு பிளேட் மாற்றி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாதம் வரையுமே இது கெடாமல் இருக்குங்க. ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. இது அவ்வளோ ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நன்றி.